எட்டாவது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயாமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. So 15வது ஸ்லோகம், 8வது அத்தியாயம், 2வது ஸ்கந்தம். பூபாதால ககுவ்யோமா கிரஹ நக்ஷத்ர பூப்ருதா சரித் சமுத்ர சம்பவஸ்சைததோகசா. வாக்கி ஜெய். பூபாதாள பூமிக்கிடையில் கஹு சுவர்க்கத்தின் 4 பக்கங்கள், வியோம ஆகாயம், கிரகங்கள், நட்சத்திரங்கள், பூபுருதாம் மலைகளின், சரித் நதி, சமுத்திரம், திவீபானாம் தீவுகளின், சம்பவ தோற்றம், ச தவிரவும், ஏதத் அவற்றின், போகசாம் வாசிகளின். மொழிபெயர்ப்பு. பிராமண சிரேஷ்டரே, பிரபஞ்சம் முழுவதும் உள்ள கோலங்கள், சொர்க்கத்தின் 4 திசைகள், ஆகாயம், கிரகங்கள், நட்சத்திரங்கள், மலைகள், நதிகள், கடல்கள் மற்றும் தீவுகள் ஆகியவையும் அவற்றின் வேறுபட்ட வாசிகளும் எவ்வாறு படைக்கப்படுகின்றன என்பதையும் தயவு செய்து விளக்கி அருளுங்கள். பொருளுரை. வெவ்வேறு இடங்களில் வசிப்பவர்கள் வெவ்வேறு விதத்தில் அமைந்துள்ளனர். எல்லா விஷயங்களிலும் அவர்கள் சமமானவர்கள் அல்ல. நிலம், நீர் மற்றும் ஆகாய வாசிகளுக்கு இடையில் வேறுபாடு உண்டு. அதைப் போலவே ஆகாயத்தில் உள்ள வெவ்வேறு கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் வாசிகளும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டுள்ளனர். பகவானின் விதிக்கேற்ப எந்த இடமும் காலியாக இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தைச் சேர்ந்த உயிரினங்கள் மற்ற இடங்களைச் சேர்ந்த உயிரினங்களிலிருந்து வேறுபட்டுள்ளன. மனித சமூகத்திற்கு இடையிலும் கூட காட்டுவாசிகள் அல்லது பாலைவனவாசிகள் நகரங்களிலும் கிராமங்களிலும் வாழ்பவர்களிலிருந்து வேறுபட்டவர்களாக இருக்கின்றனர். இயற்கை குணங்களுக்கு ஏற்ப அவர்கள் படைக்கப்பட்டுள்ளனர். இயற்கை விதிகளின் இத்தகைய ஏற்பாடு குருட்டுத்தனமானது அல்ல. இந்த ஏற்பாட்டிற்கு பின்னால் பெரும் திட்டம் ஒன்று உள்ளது. இவை அனைத்தையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலும் அதிகாரபூர்வமான முறையிலும் விளக்கி கூறுமாறு மகாமுனி சுகதேவ கோஸ்வாமியை பரீட்சித்து மகாராஜன் கேட்டுக்கொண்டார். 16வது ஸ்லோகம். பிரமாணம் அந்த கோஷஸ்ய பாஹ்யாப்யந்தர பேததா महतां चानुचरितं वर्णाश्रम विनिश्चयः.
மொழிபெயர்ப்பு. பிரபஞ்சத்தின் உள்வெளியையும் புறவெளியையும் அவற்றின் பிரிவுகளுக்கு ஏற்ப விளக்கவும். அத்துடன் மகாத்மாக்களின் குணம் மற்றும் செயல்களையும் மேலும் சமூக மற்றும் ஆன்மீக பிரிவினர்களின் செயல்முறைகளையும் கூட தயவு செய்து விளக்குவீராக. பொருளுரை. பரீட்சித்து மகாராஜன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்களில் சிறந்த எடுத்துக்காட்டு ஆவார். இதனால் பகவானுடைய படைப்பின் முக்கியத்துவத்தை அறிய அவர் ஆவல் கொண்டார். விஸ்வரூபத்தின் உள் புறவெளிகளை அவர் அறிய விரும்பினார். உண்மையான அறிவை தேடுபவர்க்கு இதை பற்றிய அனைத்தையும் அறிவது மிகவும் அவசியம். பகவத் பக்தர்கள் வெறும் மனோபாவங்களால் திருப்தி அடைகின்றனர் என்று சிலர் கருதுகின்றனர். தூய பக்தரொருவர் பொருட்களை அவற்றின் பரிபூர்ணமான நிலையில் அறிய எவ்வளவு ஆவல் கொண்டுள்ளார் என்பதை இவர்கள் பரீட்சித்து மகாராஜனின் விசாரணைகளிலிருந்து நன்கு அறியலாம். நவீன விஞ்ஞானியால் பிரபஞ்சத்தின் உள்வெளியை கூட அறிய முடியவில்லை. பிரபஞ்சத்தை மூடியுள்ள புறவெளியை பற்றி கூற என்ன இருக்கிறது? பரீட்சித்து மகாராஜன் பௌதீக அறிவுடன் திருப்தியடையவில்லை. மகாத்மாக்களான பகவத் பக்தர்களின் குணம் மற்றும் செயல்களையும் பற்றியும் அவர் விசாரித்தார். பகவானின் பெருமைகளும் அவரது பக்தர்களின் பெருமைகளும் ஒன்றாக இணைந்து ஸ்ரீமத் பாகவதத்தின் பூரண அறிவாக உருப்பெற்றுள்ளது. குழந்தை கிருஷ்ணரின் தாய் யசோதை குழந்தை எவ்வளவு மண்ணை தின்றது என்பதை காண அவரது வாயை திறந்தார். அப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம் தாயாருக்கு மொத்த பிரபஞ்ச படைப்பையும் தன் வாயினுள் காட்டி அருளினார். பகவானின் கருணையால் அவரது வாயினுள் இருக்கும் பிரபஞ்சத்திற்குள் அனைத்தும் அடங்கி இருப்பதை பக்தர்களால் காண முடிகிறது. மனித சமூகத்தின் 4 வர்ணங்கள் மற்றும் 4 ஆசிரமங்களை பற்றிய கருத்தும் இங்கு விசாரிக்கப்பட்டது. இந்4 வர்ணங்களும் உடலின் 4 பகுதிகளுக்கு ஒப்பானவை ஆகும். உடல் உறுப்புகள் உடலிலிருந்து வேறுபட்டவை அல்ல. ஆனால் தனித்திருக்கும் போது அவை வெறும் அங்கங்களாக மட்டுமே இருக்கின்றது. இதுவே வர்ணாசிரம முறையின் விசேஷமாகும். மனித சமூகத்தின் இத்தகைய விஞ்ஞானபூர்வமான பிரிவுகளின் மதிப்பை பகவானிடமுள்ள பக்தி தொண்டினுடைய முன்னேற்றத்தின் விகிதத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே ஆராய்ந்தறிய முடியும். ஜனாதிபதி உட்பட அரசாங்க சேவையில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் அனைவரும் மொத்த அரசாங்கத்தின் அங்க உறுப்புகள் ஆவர். அனைவரும் அரசாங்க ஊழியர்களே. ஆனால் ஒருவரும் தனிப்பட்ட முறையில் அரசாங்கமாக இருப்பது இல்லை. இதுவே பரமபுருஷரின் அரசாங்கத்தில் உள்ள ஜீவராசிகளின் நிலையாகும். பகவானைப் போல் உன்னத நிலையில் இருப்பதாக ஒருவரும் செயற்கையான முறையில் உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் அனைவரும் பூரண புருஷருக்கு தொண்டாற்றும் நோக்கத்திற்காகவே உள்ளனர். 17வது ஸ்லோகம். யுகானி யுகமானம் ச தர்மோ யஸ்ச யுகே யுகே அவதாரானுசரிதம் யத் ஆச்சரியதமம் ஹரே. மொழிபெயர்ப்பு. சிருஷ்டியில் உள்ள வெவ்வேறு யுகங்களையும் அவற்றின் ஆயுட்காலத்தையும் தயவு செய்து விவரிக்க வேண்டுகிறேன். அத்துடன் வெவ்வேறு யுகங்களில் அவதரிக்கும் பகவானின் வெவ்வேறு செயல்களை பற்றியும் கூறுவீராக. பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆதிபுருஷரான முழுமுதற் கடவுள் ஆவார். பரமபுருஷரின் அனைத்து அவதாரங்களும் அவரிலிருந்து வேறுபடாதவர்களாக இருப்பினும் அவர்கள் அந்த பரமபுருஷரிலிருந்து தோன்றுபவர்களே ஆவர். பகவானின் அவதாரங்களை சாஸ்திரபூர்வமாக உறுதிப்படுத்துவதற்காக அவர்களின் வெவ்வேறு செயல்களை பற்றி கற்றறிந்த மகா முனிவரான சுகதேவ கோஸ்வாமியிடம் பரீட்சித்து மகாராஜன் விசாரித்தார். பரீட்சித்து மகாராஜன் சாதாரண மனிதனைப் போல் பகவானின் அவதாரத்தை மிகவும் மலிவான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அல்ல. மாறாக வேத இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டு சுகதேவ கோஸ்வாமியை போன்ற ஓர் ஆச்சாரியரால் உறுதி செய்யப்பட்ட அறிகுறிகளின் மூலமாக பகவானின் அவதாரத்தை ஏற்க அவர் விரும்பினார். பகவான் ஜட இயற்கையின் விதிகளுக்கு கட்டுப்படாமல் தமது அந்தரங்க சக்தியின் வாயிலாக அவதரிக்கிறார். அவரது செயல்களும் அசாதாரணமானவையே. பகவானும் அவரது செயல்களும் உன்னதமான மட்டத்தில் இருப்பதால் அவ்விரண்டும் முற்றிலும் ஒன்றானவை என்பதை ஒருவன் அறிய வேண்டும். இவ்வாறாக பகவானின் செயல்களை பற்றி கேட்பதென்பது அவருடன் நேரடியாக உறவாடுவதையும் அவருடன் நேரடியாக உறவாடுவதென்பது ஜட களங்கத்திலிருந்து தூய்மை அடைவதையும் குறிப்பதாகும். இக்கருத்தை நாம் முன்பே விவரித்திருக்கிறோம். 18வது ஸ்லோகம். निर्नाम साधारणो धर्मा सविशेषश्च यादृशा श्रेणीनां राजर्षीणां च धर्मकृच्छ्रेषु जीवताम्.
மொழிபெயர்ப்பு. மனித சமூகத்தில் பொதுவான சமய ஒற்றுமைகளை ஏற்படுத்தக்கூடியது என்னவாக இருக்கும்? மேலும் மக்களின் வர்ணாசிரம கடமைகளை பற்றியும் சமூக மற்றும் அரசாளும் பிரிவினரை பற்றியும் துன்பத்தில் உள்ளவனுக்கு உரிய மத கடமைகளையும் தயவு செய்து விவரிக்க வேண்டும். பொருளுரை. மனித குலத்திற்கு பொது சமயமாக இருப்பது பக்தி தொண்டாகும். பக்தி தொண்டில் மிருகங்களையும் கூட இணைத்துக் கொள்ளலாம். பகவான் ஸ்ரீ ராமரின் மிகச்சிறந்த பக்தரான ஸ்ரீ ஹனுமான் இவ்விஷயத்தில் மிகச்சிறந்த உதாரணம் ஆவார். ஏற்கனவே நாம் விவாதித்திருப்பதைப் போல் பகவானின் உண்மையான பக்தருடைய வழிகாட்டுதலின் கீழ் ஆதிக்குடி மக்களும் மிருகங்களும் இருப்பார்களானால் இவர்களையும் கூட பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்த முடியும். ஸ்ரீ நாரத முனியின் வழிகாட்டலால் காட்டிலுள்ள ஒரு வேடன் மிகச்சிறந்த ஞானம் பெற்று பகவத் பக்தராக மாறினார் என்ற வரலாறு ஸ்கந்த புராணத்தில் இருக்கிறது. எனவே பகவானின் பக்தி தொண்டானது ஒவ்வொரு ஜீவராசியாலும் சமமாக பகிர்ந்து கொள்ளக்கூடியது ஆகும். வெவ்வேறு நாட்டு சூழ்நிலையும் வேறுபட்ட பண்பாட்டு சூழ்நிலையையும் மையமாக கொண்ட மத ஒற்றுமையானது மனிதனின் இழிவான மதம் அல்ல, மாறாக அது பக்தி தொண்டிற்குரிய அடிப்படை கொள்கையாகும். ஒரு குறிப்பிட்ட மத கொள்கை பகவானின் பரமான நிலையை ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அதனை பின்பற்றுபவர்கள் ஒரு குறிப்பிட்ட மத தலைவரால் வரையறுக்கப்பட்டுள்ள ஒழுக்க விதிகளுக்கு கீழ்ப்படியத்தான் வேண்டும். அத்தகைய மதப்பிரிவின் தலைவர் ஒருபொழுதும் பரமான தலைவராக இருக்க முடியாது. ஏனெனில் சூழ்நிலைகளால் அனுமானிக்கப்பெற்ற அத்தகைய தலைவர் ஒருவர் சில தவங்களை மேற்கொண்ட பின் தலைமை பதவிக்கு வருகிறார். ஆனால் ஒழுக்க விதிகளை பின்பற்றுவதன் மூலமாக தலைவராக வரவேண்டிய அவசியம் பரமபுருஷ பகவானுக்கு இல்லை. ஜீவ ஆதாரண கொள்கைகளை பின்பற்றும் வர்ணாசிரம கடமைகளும் கூட பக்தி தொண்டினின் கொள்கைகளையே சார்ந்திருக்கின்றன. ஒருவன் தனது வர்ணாசிரம கடமையின் பலன்களை பகவானின் பக்தி தொண்டிற்காக அளிப்பதன் மூலமாகவே வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடையலாம் என்று பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவானின் பக்தி தொண்டிற்குரிய விதிகளை பின்பற்றும் மக்களை ஒருவராலும் ஒருபொழுதும் கஷ்டத்தில் ஆழ்த்திவிடவே முடியாது. இதனால் கஷ்டப்படும் மதம் ஆபத் தர்மம் என்ற கேள்விக்கே இடம் இல்லை. மிகப்பெரிய அதிகாரியான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியால் இப்புத்தகத்தில் விளக்கப்பட இருப்பதைப் போல் பகவானின் இந்த பக்தி தொண்டு வேறுபட்ட தோற்றங்களில் அளிக்கப்பட்டாலும் இதை தவிர வேறு மதம் இல்லை. 19వ శ్లోకం. తత్వానాం పరిసంఖ్యానాం లక్షణం హేతులక్షణం పురుషార్థాన விதேத் யோகஸ்யாத்யாத்மிகஸ்ய ச. மொழிபெயர்ப்பு. படைப்பின் மூலப்பொருட்கள், அவற்றின் எண்ணிக்கை, அவற்றிற்குரிய காரணங்கள், அவற்றின் வளர்ச்சி, அத்துடன் பக்தி தொண்டின் முறை மற்றும் யோக சக்திகளின் முறை ஆகியவற்றையும் அன்புடன் விளக்குவீராக. 20వ శ్లోకం. யோகேஸ்வரைஸ்வர்யகதிர் லிங்கபங்கஸ்து யோகினாம் வேதோபவேத தர்மானாம் இதிஹாச பரானயோ. மொழிபெயர்ப்பு. மகா யோகிகளின் ஐஸ்வர்யங்கள் யாவை? முடிவாக அவர்களால் உணரப்படுவது என்ன? பக்குவமடைந்த யோகி எப்படி சூட்சும உடலிலிருந்து தன்னை பிரித்துக் கொள்கிறான்? இதிகாசம் மற்றும் பிற்சேர்க்கையான புராணங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய வேத இலக்கியங்களின் அடிப்படை அறிவு என்ன? பொருளுரை. யோகேஸ்வரரால் அல்லது யோக சக்திகளின் அதிபதியால் 8 வகையான அற்புத சித்திகளை காட்ட முடியும். அவை அணுவை விட சிறியதாக அல்லது ஓர் இறகை விட லேசாக மாறுதல், விரும்பியதையெல்லாம் அடைதல், விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லுதல் மற்றும் ஆகாயத்தில் ஒரு கிரகத்தையே கூட படைத்தல் போன்றவை ஆகும். அற்புதமான இச்சக்திகளில் வேறுபட்ட திறமைகளை கொண்ட பல யோகேஸ்வரர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரிலும் மிகவும் உயர்ந்தவர் சிவபெருமான் ஆவார். சிவபெருமான் மகா யோகி ஆவார். சாதாரண ஜீவராசிகளுக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அவரால் நிகழ்த்த முடியும். பகவானின் பக்தர்கள் யோக சக்திகளின் முறையை நேரடியாக பயில்வது இல்லை. ஆனால் பகவானின் கருணையால் துர்வாச முனிவரை போன்றதொரு பெரும் யோகேஸ்வரரை கூட அவரது பக்தனால் வெற்றி கொள்ள முடியும். துர்வாச முனிவர் அம்பரீஷ மகாராஜனிடம் குற்றம் கண்டுபிடித்து அவரால் அடையப்பெற்ற யோக சித்திகளின் அற்புதங்களை காட்ட விரும்பினார். அம்பரீஷ மகாராஜன் பகவானின் ஒரு தூய பக்தராக இருந்தார். இதனால் அவராக எந்த முயற்சியையும் மேற்கொள்ளாவிடனும் யோகேஸ்வரரான துர்வாச முனிவரின் கோபத்திலிருந்து பகவான் அவரை காப்பாற்றினார். பிறகு துர்வாச முனி அரசரிடம் மன்னிப்பு கோர வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார். அதை போலவே குரு வம்சத்தினர் அரச சபையில் திரௌபதியை நிர்வாணமாக காண விரும்பினர்.
இவ்வாறாக அபாயமான நிலையில் திரௌபதி இருந்த பொழுது அளவிட முடியாத அளவிற்கு நீளமான சேலையை அவளுக்கு வழங்கி பகவான் அவளை காப்பாற்றினார். யோக சக்திகளை பற்றி திரௌபதி எதையுமே அறிந்திருக்கவில்லை. எனவே பெற்றோரின் வலிமையால் குழந்தையும் வலிமையுடையதாய் இருப்பதைப் போலவே பகவானின் அளவற்ற சக்தியால் பக்தர்களும் கூட யோகேஸ்வரர்களாக இருக்கின்றனர். குழந்தைகள் எவ்விதமான செயற்கை முறையாலும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயல்வது இல்லை. ஆனால் பெற்றோரின் கருணையால் அவர்கள் காப்பாற்றப்படுகின்றனர். அத்தகைய பெரும் யோகிகளின் முடிவான கதியை பற்றியும் அசாதாரணமான சக்திகளை அவர்கள் எப்படி அடைகின்றனர் என்பதை பற்றியும் கற்றறிந்த பிராமணரான சுகதேவ கோஸ்வாமியிடம் பரீட்சித்து மகாராஜன் விசாரித்தார். சூட்சும மற்றும் ஸ்தூலமான ஜட உடல்களிலிருந்து அவர்கள் எப்படி பிரிகின்றனர் என்பதையும் அவர் விசாரித்தார். அவர் வேத அறிவை பற்றிய கருத்துக்களையும் கூட விசாரித்தார். பகவத்கீதையின் 15வது அத்தியாயத்தின் 15வது பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல் பரமபுருஷ பகவானை அறிந்து அவரது உன்னத அன்பு தொண்டனாக மாறுவதற்காகவே வேத நூல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. भूपातालः ककुव्योमा ग्रहनक्षत्र भूभृतां शरित्समुद्रद्वीपानां सम्भवश्चैतलोकसा. अज्ञानातिमिरन्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखान्वितांश. हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपिकान्त राधाकान्त नमोस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गे राधे वृन्दावनेश्वरी कृष्णानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण. இந்த அத்தியாயத்தில் பரீட்சித் மகாராஜோட கேள்விகள். இன்னைக்கு பார்த்த ஸ்லோகத்தில் பரீட்சித் மகாராஜ் இந்த யூனிவர்ஸோட ஜியாகிரஃபினா இந்த இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் இருக்குது, உதாரணத்துக்கு மலைகள், ஆறுகள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாரு. இப்போ சில பேர் நினைக்கலாம், இது நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஆனால் பரீட்சித் மகாராஜ் ஒரு கேள்வி கேட்குறாருன்னா அது உண்மையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மாலாம் கேட்க மாட்டார். இந்த உலகத்தில் சில பேர் கேள்வி கேட்பாங்க, கேட்கவே முடியாது நம்மளால். அவன் கேள்வி எதுக்கு அப்படி கேட்குறான்னு நமக்கே தெரியாது. ஒரு யூஸ்லெஸ் கேள்வியாக இருக்கும். ஆனால் பரீட்சித் மகாராஜ் தூய கிருஷ்ண பக்தர். ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அது பின்னாடி முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குன்னு. சும்மாலாம் கேட்க மாட்டாங்க.
இப்போது இந்த யூனிவர்ஸோட ஜியாகிரஃபி, பலவிதமான கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் கேட்குறாரு. இது சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ரியலைசேஷன் அப்படின்னா ஒரு ஒரு ரியலைசேஷன்னா உணர்றது. ஒரு விஷயம் என்ன புரியும்னா நாமெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு புரியும். ஆக்சுவலி அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். இது உண்மை. இந்த கலியுகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் அகங்காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சும்மாலாம் கிடையாது. நம்மகிட்ட ஒன்றுமே இருக்காது, சும்மா எகிரி குதிக்கிறது, நம்மலாம் பெரிய ஆள். இந்த திங்கிங் இருக்கிற வரைக்கும் நம்ம பல பேர்த்து கூட போட்டி போடுவோம், சண்டை போடுவோம். இந்த உலகத்தில் எல்லாம் போட்டி போடுறாங்க, சண்டை போடுறாங்க இல்லையா? ஏன்னா அவன் பெரிய ஆள் அவனே நினச்சிக்கிறான். நம்மலாம் பெரிய ஆள், நம்மளாம் ஹை ஸ்டேட்டஸ் பேசுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்னால் தமிழில் தகுதி, ஸ்டேட் ஹை தகுதி. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா லோ கிளாஸ், நம்ம ஹை கிளாஸ். ஆக்சுவலி இந்த உலகத்தில் எல்லாருமே லோ கிளாஸ் தான். இந்த உலகத்தில் எல்லாம் லோ கிளாஸ் தான், ஹை கிளாஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அது மாதிரி நாமளே என்ன, நம்ம பெரிய அறிவாளின்னு மாதிரி நினச்சிப்போம். அது ஒன்றும் பயங்கரம், நம்மலாம் ரொம்ப அறிவாளி. ஸோ உண்மையில் இது சரியாக படிக்கும்போது தான் தெரியும் நம்ம நத்திங். அது சரியாக புரிஞ்சுக்கிறது. ஆக்சுவலி எனக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா ஒன்றுமே இல்லைன்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவன் தான் பெரிய ஆளாவான். ஆக்சுவலி இதுதான் பெரிய விஷயம். சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் ஈவன் சனாதன் கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு பார்க்க போகும் பொழுது கூட அவர் தன்னை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அப்படின்னா அறிமுகப்படுத்துகிறார். எப்படின்னா அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் எல்லாரும் நான் பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க, அறிவாளின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன விஷயம்னா நானும் அதை நம்புகிறேன். அப்படி நானும் நம்புகிறேன், அது வேற. ரொம்ப பவ்யமாக சொல்லுவார் சைத்தன்ய மகாபிரபு. அப்படின்னு என்ன, நான் உண்மையில் அறிவாளி கிடையாது எனக்கு தெரியும், ஆனால் ஊரில் எல்லாம் சொல்லும்போது நானும் நம்புகிறேன். அது ரொம்ப ஹம்புலாக போவார். பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு சனாதன் கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமிகிட்ட உட்காந்து தான் பக்தியோடமே பேசுகிறார். உட்காந்து பேசுகிறார். 10 நாள், 12 நாள், ஒரு மாதம் உட்காந்து பேசுவார் சைத்தன்ய மகாபிரபு. அவங்ககிட்ட தான் பேசுவார். உண்மையில் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நத்திங், நல்ல பெரிய ஆளே கிடையாது. நம்ம காலையில் ஒரு பாட்டு பாடுறோம், மொசாம பதிதா பிரபு நப்பை பே ஆரா. பாடும்போது அப்படியே பாடிடுவோம், ஆனால் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு அவர் இன்னும் நரோத்தம் தாஸ் தாக்கூர் பாடுறார். நான் ரொம்ப மோசமானவன், அதனால் எனக்கு தான் முதல்ல நீங்கள் அனுகிரகம் காட்டணும் அப்படிங்கிறார். எப்படி கேட்குறாரு பாரு, எனக்கு தான் நீங்கள் முதல்ல அனுகிரகம், நான் தான் மோசமானவன் இருக்கிறல. நாம் யாரும் அப்படி சொல்ல மாட்டோம், யார்கிட்ட போய் அப்படி சொல்ல மாட்டோம். ஆனால் அவர் பாடுறார். நரோத்தம் தாஸ் தாக்கூர் பாடுறாருன்னா சும்மாலாம் பாடல, என்னமோ அவன் ரியலைஸ் பண்ணியிருக்கான். சும்மாலாம் அந்த பாட்டால் வராது, அந்த வார்த்தைகள் வராது. ஸோ ஈவன் பகவத்கீதையில் கூட அர்ஜுனா கிருஷ்ணரோட வைபவங்கள் கேட்குறார். 10வது அத்தியாயத்தில் வரும். உண்மையில் அந்த வைபவங்கள் நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பகவான் எப்பேற்பட்டவர் நமக்கு தெரியும். சும்மாலாம் அவர் கேட்கல. அர்ஜுனா நமக்காக தான் அவர் கேட்குறார். கிருஷ்ணா பகவான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வைபவங்கள் பற்றி, பகவானை பற்றி தெரியும் பொழுது என்னை பற்றி நான் புரிஞ்சுக்குவேன். அதுதான் ரொம்ப முக்கியம். என்னை பற்றி நான் புரிஞ்சுக்குவேன். ஸோ இங்கே பரீட்சித் மகாராஜ் எல்லாமே கேட்குறார் இந்த உலகத்தை பற்றி. அது மட்டும் இல்லாமல் வர்ணாசிரம தர்மத்தை பற்றி கேட்குறாரு. அது ரொம்ப முக்கியம், அதுவும் கேட்குறார். 4 வர்ணங்கள், பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. உண்மையிலே 4 வர்ணங்கள் இருக்குது. புத்தி இல்லாதவங்க எதோ பேசுவாங்க. காரணம் பாவம் அவங்க சரியான நபர்கிட்ட போய் இதை பற்றி தெரிஞ்சுக்கல. உண்மையிலே இந்த வர்ணாசிரம தர்மம் படித்ததே கிருஷ்ணா.
அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக படைச்சிருக்கார். எப்படி படைச்சாருன்னா அவங்களுக்குள்ள சண்டே வராது. அவங்கவுங்க வேலை ஒழுங்காக பண்ணால் சண்டே வராது. கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், கிருஷ்ணாட்டே போயிடுவாங்க. பகவத்கீதை ஸ்லோகம் இருக்குது, ஸ்வே கர்மன்னி அபிரதா. ஒரு இடத்துல சொல்கிறார் 18ஆம் அத்தியாயத்தில், அவங்கவுங்க வேலை சரியான மனப்பான்மையில் பண்ணால் கிருஷ்ணாட்ட போவாங்க. இட்ஸ் நாட் தட் பிராமணா மட்டும்தான் போக முடியும்னு கிருஷ்ணரும் சொல்லலை. ஒரு சூத்ரன் கூட பகவான் சொன்னபடி வேலை செய்கிறாங்க வைங்க, கிருஷ்ணாட்ட போவான். பரீட்சித் மகாராஜ் கேட்குறார், இதில் எந்த வேலையுமே ஹை கிளாஸ் லோ கிளாஸும் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ ஒருத்தர் டிச் அல்றாருன்னு வைங்க, அந்த வேலையை அவர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காரு தான் கணக்கு இருக்குது. மற்றவங்க அந்த வேலையை எப்படி பார்க்குறான்னு தான் கணக்கு இருக்குது தவிர, இல்லைன்னா அதுவும் பெரிய வேலை தான், சும்மாலாம் கிடையாது. ஒருத்தர் டிச் அல்றது ஒரு நத்திங், இது ஒரு பெரிய இதில் நோ. இது பகவத்கீதை படித்தா தான் புரியும். ஏன்னா பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகத்தில் அவர் இல்லாத இடம் கிடையாது, இல்லாத இடம் கிடையாது. எல்லா இடத்துலையும் டிச்சில் இருக்கா, டிச்சிலையும் பகவான் இருக்கார். எனக்கு டிச்சுக்குள்ளே இருப்பாருன்னா கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார். மயா தத்தம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினாங்கிறார். நான் இல்லாத இடம் ஒன்று கிடையாதுங்கிறார். அப்போது டிச்சில் இருக்கான், டிச்சில் இருக்கார், எஸ். ஆனால் அதனால அவர் நம்ம ஒன்றும் இன்னும் பகவான் லோ கிளாஸாலாம் பார்க்கக்கூடாது. அப்போ பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னா எல்லா இடம் சுத்தமாக வச்சுக்கணும், டிச்சும் சுத்தமாக தான் இருக்கும். பிரபுபாத் எழுதுகிற பகவத்கீதையில் பொருளுரையில், அந்த வீதி கூட்டுறவங்களாக இருக்கணும், டிச்சல்றவனாக இருக்கட்டும், இது பகவான் கொடுத்த வேலை. அவர் இல்லாத இடம் கிடையாது, சுத்தமாக வச்சுக்கணும் மனப்பான்மையில் கூட்டுறான்னு வைங்க, பெரிய வேலை. அதுவும் பெரிய வேலை. ஆக்சுவலாக ஒரு காலத்தில் இது எல்லாருக்கும் தெரியும். அதனால் எல்லாரும் எல்லாத்தையும் மதிப்பாங்க. ஒரு பிராமணன் சூத்ரன் மதிப்பாங்க. ரொம்ப கீழ்த்தனமெல்லாம் யாரும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் எல்லாத்தையும் மதிப்பாங்க. எப்படி அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்மங்கள் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப அழகாக பிரபுபாதெல்லாம் எழுதியிருக்காரு. ஈவன் ஒரு சூத்ரன் நான் நினைக்கிறோம், நீங்கள் பாகவதம் படித்தீங்கன்னா இந்த உலகத்தில் சூத்ரனை கூட பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் சூத்ரன்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவோம் சூத்ரன்னா லோ கிளாஸ்ன்னு. உண்மையை சொல்கிறேன், நீங்கள் பாகவதம் படித்தீங்கன்னா சூத்ரன் நீங்கள் பார்க்க முடியாது. சூத்ரனுக்கு கீழே இருக்கிற மிலேச்சர்கள்லாம் பார்க்கலாம், சூத்ரன்லாம் பார்க்க முடியாது. சூத்ரன் ரொம்ப ஹை கிளாஸ், ரொம்ப ஹானஸ்ட் இருக்கும். ஹானஸ்டினா நேர்மை. நீங்கள் சூத்ரனை அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கெல்லாம் மிலேச்சர்கள், யாமனர்கள், அந்த கீழே அந்த கேட்டகரி இன்றைக்கி உலகத்தில் இருக்காங்க. இது நிறைய பேர் புத்தி இல்லாமல் ஏதோ சூத்ரான லோ கிளாஸ்னா ரொம்ப ஹை கிளாஸ். அவங்கள சாதாரணமானம் கிடையாது. அவங்களுக்கும் நல்ல சாஸ்திரமெல்லாம் தெரியும். நீங்கள் மகாபாரதம் படித்தீங்கன்னா அந்த குருக்ஷேத்திர போர் நடக்கும் பொழுது சாயங்காலம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். 6 மணியோட சண்டை முடிஞ்சிடும். 6 மணிக்கு மேலே ஆட்டம் பாட்டமாக தான் இருக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அந்த என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறதே சூத்ராஸ் தான். அவங்க எல்லாருக்கும் அவங்க தான் கொடுப்பாங்க. என்டர்டெயின்மெண்ட் சும்மா கிடையாது. அந்த என்டர்டெயின்மெண்ட் மறுபடியும் கிருஷ்ணர் இருப்பார். கிருஷ்ணர் பற்றி, ராமர் பற்றி எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சாதாரண ஆட்கள் கிடையாது. நல்ல கதை தெரியும் அவங்களுக்கு. கிருஷ்ண கதை நல்லா தெரியும், எல்லாம் நல்லா தெரியும், மக்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட தர்மங்கள் பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கு. சில பிரபுபாத் ரொம்ப அழகாக அந்த 18வது இந்த ஸ்லோகத்தோட பொருளோடு எழுதுகிறார். இந்த உலகத்தில் ஒரு நாட்டிலையும் ஒரு மாதிரி தர்மங்கள், அவங்களோட மத சட்டங்கள் இருக்கும். அவங்களோட ஜாதிக்குள்ளே சில சட்டங்கள் மாதிரிலாம் இருக்கும். ஒரிஜினல் இதில் எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணுறது தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கும்.
ஏகப்பட்ட ரூல்ஸ் போடுவாங்க. எதுக்கு இத்தனை ரூல் போடுறாங்கன்னா அந்த பையன் மார்க் வாங்கணும் கடைசியில். அதுதான் அவன் மார்க் வாங்கினதுக்காக ஏகப்பட்ட ரூல்ஸ் போடுவாங்க. அவன் ஸ்கூலுக்கு லீவே போடக்கூடாது, பரீட்சை எழுதணும், அசைன்மெண்ட் எழுதணும், யூனிட் டெஸ்ட் எழுதணும், நிறைய ரூல்ஸ் ஏன் போடுறாங்க? மார்க் வாங்கணும். அது மாதிரி மதத்தில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு கம்யூனிட்டியில் கூட பலவிதமான ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் கடைசியில் கிருஷ்ண பக்தி பண்ணுறதுக்கு தான் ரூல்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ மற்ற மத கிரந்தங்களை தப்பாக பேசுகிறதோ அவங்களோட பழக்க வழக்கங்கள் தப்பாக பேசுகிறதோ பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி சிலது மாறி இருக்குது, தப்பாக வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாமே அப்படி சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மள ஏகாதசி விரதம் கடைப்பிடிப்போம். மற்ற மதத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் விரதமெல்லாம் கடைப்பிடிப்பாங்க. அது கொஞ்சம் வேறமாக இருக்கும். ரம்ஜான்பாங்க, இப்போட ஒரு மாதம் கடைப்பிடிப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட், அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது, அது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அது ஏன் அங்கே இருக்குன்னா அவங்களும் பகவான் கிருஷ்ணகிட்ட பக்தி பண்ணுறதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அவர் கேட்குறாரு, இந்த தர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்குறார். முன்னாடி சொன்னபடி வர்ண ஆசிரமங்கள், பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இதை பற்றி டீட்டெயிலாக கேட்குறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும், கிரகஸ்தன் எப்படி இருக்கணும், வானப்பிரஸ்தம், ரிட்டையர்மெண்ட் லைஃப், இதெல்லாம் இன்னைக்கு யாரும் படிக்கிறது இல்லை. நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இதெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்காதனால தான் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்குது. அவங்கவுங்க வயசுக்கு தகுந்தாப்பில் நடந்துக்கணும். ஒரு பிரம்மச்சாரினா அந்த பிரம்மச்சாரி எப்படி அவன் நடந்துக்கணும், கிரகஸ்தனமாக நடந்துக்கணும். வானப்பிரஸ்தம்னா ஒரு 55-60 வயசு ஆகிடுச்சுன்னா வானப்பிரஸ்தம், ரிட்டையர்ட் லைஃப், அவங்க மாதிரி நடந்துக்கணும். அது மாதிரி நடந்துக்கலாம் பிரச்சனை வரும். ஸ்ரீல பிரபுபாதி ஜெய். அவங்க அந்தந்த மாதிரி நடந்துக்கணும். வானப்பிரஸ்தன் நான் கிரகஸ்தன் மாதிரி இருப்பேன், இப்போ பிரம்மச்சாரி மாதிரி அங்கே இங்கே சுற்றுவேன்னா இது எப்படி ஒரு மாறணும். ரிட்டையர்மெண்ட் லைஃப்னா ரிட்டையர்மெண்ட் லைஃப், அவங்க எப்படியோ அது மாதிரி நடந்துக்கும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், பரீட்சித் மகாராஜ் அவருக்கு சாபம் உடனே அத்தனையும் கொடுத்துட்டார். அந்த ராஜா வேலையெல்லாம் மகனுக்கு ஒப்படைச்சிட்டு பாய் நீ பார்த்துக்கோ, எனக்கு கிருஷ்ண நாம கிருஷ்ண ஸ்மரணா கிளம்பிட்டார். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அதெல்லாம் யாரும் பேசுறது இல்லை. ஸோ வர்ணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆசிரமங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்களோட ஆசிரம தர்மங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ பரீட்சித் மகாராஜ் சுகதேவ் கோஸ்வாமிகிட்ட டீட்டெயில் எல்லாம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தின் படைப்பை பற்றியெல்லாம் கேட்குறாரு. ஸோ அது ரொம்ப முக்கியம். உலகத்தை ஏன் கிருஷ்ணா படைக்கிறாரு, பலவிதமாக படைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் உண்மையிலே தெரியும் பொழுது பகவான் எவ்வளோ கருணை உள்ளவர்னு புரியும். உண்மையிலே பகவானோட கருணை நம்மளால் புரிஞ்சுக்கலாம் முடியாது, அது ரொம்ப டிஃபிகல்ட். சும்மா ஏதோ வாயில் சொல்லலாம், புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பகவான் எவ்வளோ கருணையிலும் ரொம்ப புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அவர் மாதிரி கருணை யாரும் காட்ட முடியாது. அதனால எல்லாரும் அந்த கிருஷ்ணாட்ட போங்கிறான். ஏன் எல்லாரும் கிருஷ்ணாட்ட போய் சரணாதி பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா, அவர் கருணை காட்டுற மாதிரி யாரும் காட்ட மாட்டாங்க. அது ஒரு தூய பக்தர் மூலமாக தான் புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே பரீட்சித் மகாராஜ் கேள்வி கேட்குறார், இந்த தூய பக்தர்களோட கதைகள் நான் தெரிஞ்சுக்கணும் கேட்குறார். ஸ்லோகத்தில் அது வருது, நான் தெரிஞ்சுக்கணும். அதனால பாகவத்தில் நிறையா பாகவதால் அப்படிம்பாங்க. பரீட்சித் மகாராஜ், பிரஹலாத் மகாராஜ், துருவ் மகாராஜ், இவங்கெல்லாம் பாகவதர்கள். அவங்களை பற்றி கதைகள் நான் தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே அந்த கதையும் கிருஷ்ணகத்தான் ஒன்று தான், இது உண்மை. இந்த பாகவதம் படிக்கும் பொழுது நமக்கு பல விஷயங்கள் புரிய வரும். கிருஷ்ணர் பற்றியும் புரியும், அவரோட தூய பக்தர்களை பற்றி புரியும். ரொம்ப முக்கியம், நம்மளை பற்றி நம்ம புரியும், நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அது தகுந்தாப்புல நாமளும் நடந்துக்கலாம். ஒன்றும் இம்பார்ட்டண்ட், நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு கிடச்சிடும். இந்த கிருஷ்ண கதால் அவ்வளோ இருக்குது. இந்த கிருஷ்ண கதா பாகவதோட கதையில் அத்தனை விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ வியாசதேவர் ஆக்சுவலி என்ன பண்ணார்னா, இந்த பாகவதம் ஆக்சுவலி இந்த உலகத்தில் பல லட்சம் கதைகள் இருக்குது. ஆனால் பாகவதம் எப்படின்னா, வியாசர் ஒன்று ஒன்றா ஒரு இடத்துல கதை எடுத்து கம்பைல் தான் பண்ணுறார். கம்பைல்னா தொகுப்பு. ஸோ இது வந்து அவராக உட்காந்து கதையில் எழுதலை, அவருக்கு நிறையா தெரியும். ஏன்னா கிருஷ்ணர் பகவான் அவர் நாமா சொல்கிறது முக்கியங்கிற எந்த கதை தேவைப்படுதோ அதை மட்டும் எடுக்கிறார். அப்படிதான் வியாசர் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அதை மட்டும் எடுத்து கம்பைல் பண்ணுறார். இதில் எல்லா ஹிஸ்ட்ரியும் வராது. இப்போ நிறைய புராணங்கள் இருக்குது, அதில் இருக்கிறது எல்லாம் இதில் வருமானம் வராது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் பாகவதம் வந்து இந்த கிருஷ்ணா பகவான், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், இது வந்து பரிபாச சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த பாகவத்தில் அந்த ஒரு ஸ்லோகம், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம், அந்த ஒரு லைன் அது உண்மைன்னு காட்டுறதுக்காக இத்தனை தொகுக்கிறார் வியாசர். கிருஷ்ணர் பகவான்னு தெரிஞ்சுக்கும், அந்த கிருஷ்ணரோட சரணாதி பண்ணன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வியாசர் இத்தனையும் கொண்டு வரார், இத்தனை கதையை தொகுத்து நம்ம கொடுக்குறார். ஸோ அதனால் பாகவதம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உண்மை. ஒருத்தர் பாகவதம் படிக்காமல் மற்ற இத்திஹாசங்கள் புராணங்கள் படித்தாலும் புரியாது. உங்களுக்கு கடவுள் யாருன்னே கூட புரியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் பாகவதம் படித்தாங்கன்னா ராமாயணம் நல்லா புரியும். இந்த பாகவதம் படித்தாங்கன்னா மகாபாரதம் நல்லா புரியும். ஆனால் பாகவதம் படிக்காமல் ராமாயணம் மகாபாரதம் படித்தாலும் புரியாது. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்க, ராமாயணம் முழுசாக படிச்சுட்டு ராமர் தப்பு பண்ணாரு அப்படின்னு அவனுக்கு புரியல. பாகவதம் படித்தா தான் ராமாயணம் நல்லா புரியும். ஏன் ராமர் பண்ணுறார், மகாபாரதத்தில் கிருஷ்ணர் ஏது பண்ணுறார், கிருஷ்ணர் பொய் சொல்கிறாரு, ஏன் சொல்கிறார், பாகவதம் படித்தா தான் புரியும், புரியாது. அதனால தான் பாகவத புராணம் அமலம் புராணம் கூட சொல்லுவாங்க. ஸ்பாட்லெஸ், ஒன்று பியோர். இந்த புராணம் ஸ்பாட்லெஸ் புராணம். இது கம்ப்ளீட்டாக அந்த கிருஷ்ணர்கிட்ட பக்தி பற்றி ரொம்ப பேசப்பட்டிருக்கு. ஸோ கிருஷ்ணாவில் வெறும் கிருஷ்ணா மட்டும் அர்த்தம் கிடையாது. கிருஷ்ணா அப்படின்னாலே பக்தர்கள், அவர் சிருஷ்டி பண்ண இந்த உலகம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி ஸ்கூலில் அந்த மாதிரி யாரும் சொல்லித்தரதில்லை. அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நீங்கள் ஸ்கூலில் போய் யாரும் ஜாகிரஃபி படிக்க சொல்லுங்கள், ஐயோ தலை வலிக்குதுப்பா. நீங்கள் பாகவத்தில் ஜாகிரஃபி ரொம்ப நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. உண்மையில படிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சின்ன இப்படியெல்லாம் ஒன்று இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கும். காரணம், கிருஷ்ணா கனெக்ட் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். எதுவுமே கிருஷ்ணா கனெக்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும், கிருஷ்ணாவை கனெக்ட் பண்ணலைன்னா நல்லா இருக்காது. ஸோ பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் கூட இருக்குது, என்னென்னா ஸ்ரம ஏவைஹி கேவலம். பொதுவாக 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சரி ஆசிரமா, கிரகஸ்த ஆசிரமா, வானப்பிரஸ்த ஆசிரமா, சந்நியாச ஆசிரமா, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆசிரமாங்கிற வார்த்தை ஆட் பண்ணுவாங்க. பொதுவாக நமக்கு ஆசிரமம் அப்படின்னாலே ஜென்ரல் பிக்சருக்கு என்ன வரணும்னா ரொம்ப அழகான ஒரு குடில், அமைதியான வாழ்க்கை, டக்குன்னு பிக்சருக்கு அதுதான் வரும். ஸோ பிரம்மச்சாரி ஆசிரமா, கிரகஸ்த ஆசிரமா, எல்லாம் ஆசிரமா வார்த்தை ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா கிருஷ்ணர் நினைக்கிறதுனால தான் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி கிரகஸ்த ஆசிரமா இன்றைக்கி நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி கெட்டு போயிட்டேன், 2 பேர் ஜோக்கெல்லாம் அடிப்பாங்க. பட் ஆக்சுவலி கிரகஸ்த ஆசிரமான்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த மேரிட் லைஃபுங்கிறது ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும், ஆக்சுவலி நல்லாயிருக்கும். இது லக்ஷ்மணன் ராமாயணத்தில் பேசுகிறார். லக்ஷ்மணன் சொல்கிறார் மேரிட் லைஃப் ரொம்ப உயர்ந்தது. பாகவத்தில் அப்படி தான் கொடுக்குறாங்க, ஆசிரமம் தான் சொல்கிறாங்க. கிரகஸ்த ஆசிரமா, வானப்பிரஸ்த ஆசிரமா, ரிட்டையர்ட் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், சந்நியாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா
அந்த பிரம்மச்சாரிய கிரகஸ்தனோ கிருஷ்ணாவை விட்டுட்டாங்க. அப்போது வெறும் ஸ்ரமா தான் இருக்கும், ஆசிரமம் கிடையாது. வெறும் ஸ்ரம ஏவைஹி கேவலம், வெறும் ஸ்ரமம் தான் லைஃப் பூரா, ஆசிரம வாழ்க்கையாக இருக்காது. ஸோ அப்போ அந்த கிருஷ்ணா உள்ளே வந்துட்டான்னு எல்லாமே நல்லா இருக்கும். கிருஷ்ணா உள்ளே இருக்கும், அவர் எல்லாமே செட் பண்ணுவார். அது எப்படி செட் பண்ணுவார் நமக்கு தெரியாது, அது நமக்கு தெரியாது. அதனால தான் ஒருத்தர் ஹரிநாமா சொல்லிகிட்டே இருந்தால் கிருஷ்ணர் கூடவே இருப்பார். அவங்களுக்கே தெரியாது, அவங்க லைஃப் மாறும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏன்னா இந்த கலியுகம்னாலே எல்லாமே இம்பர்ஃபெக்ஷன். இம்பர்ஃபெக்ஷன்ஸ்னால் குறைகள், எல்லாமே குறையாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். யாராவது வந்து என்னங்க உலகமே ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா, இந்த உலகம் டிசைனே அப்படி தான். இந்த உலகம் டிசைனே பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் உட்காந்து நான் பிரச்சனை இருக்குது பிரச்சனை, உலகத்தை டிசைன் அப்படி தான். கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார், துக்காலயம் அப்படிங்கிறார். இங்கே உட்காந்து சுகம் வேணும்னா அதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் கிடைக்காது. ஆனால் சுகதேவ கோஸ்வாமி அவர் வாயால் சொல்கிறார், கலியுகா கலி தோஷே பூரா தோஷம்தான், இம்பர்ஃபெக்டாக தான் இருக்கும். கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யா, அந்த சீக்ரெட் கொடுக்குறார். கிருஷ்ண கீர்த்தனை பண்ணிக்கோ, எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ ஒருத்தர் கிருஷ்ண கீர்த்தனா, கிருஷ்ண நாமா சொல்கிறது, கிருஷ்ண கதை கேட்கும் பொழுது அங்கே எத்தனையோ தோஷம் இருந்தாலும் எல்லாம் சரியாகும். அது அவர் பண்ணுவார். அது எப்படி நமக்கு தேவையில்லை, அது கிருஷ்ணர் பார்த்துக்குவார். அது கிருஷ்ணர் பார்த்துக்குவார். ஏன் சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், எல்லாமே தோஷமாக தான் இருக்குது, எதுவும் பர்ஃபெக்டாலாம் நடக்காது. ஈவன் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் கூட ஃபங்க்ஷன் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. இது உண்மை. இப்போ நம்ம பூஜையெல்லாம் பண்ணுறோம், அந்த பூஜையில் ஏதாவது சின்ன சின்ன தப்பு நடக்கும். மேபி வெளியிருந்து தெரியாது, உள்ளே பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். எது பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. ஸோ சுகதேவ கோஸ்வாமி சொல்கிற கிருஷ்ண கீர்த்தனை பண்ணிக்கோ, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லைங்கிற. ஸோ அப்போ ஒருத்தர் ஹரிநாமா சொல்லும்போது அந்த பகவான் கிருஷ்ணா நம்ம வாழ்க்கையில் பூந்துருவார். அந்த சிரமத்தை எல்லாம் ஆசிரமாக மாற்றுவார். எல்லாம் அது பாட்டு அமைதியாக போகும், அது பகவான் பண்ணுவார். ஸோ அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் சிவபெருமானாகட்டும் எல்லாரும் அந்த கிருஷ்ண நாமா, கிருஷ்ண கீர்த்தனா, கிருஷ்ண ஸ்மரணம் பண்ணுறது. 20வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா இவன் பரீட்சித் மகாராஜ் அதில் கேட்குறார், இதிஹாச புராணையோ, அந்த இத்திஹாசங்கள் புராணங்கள் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு. இத்திஹாசம்னா 2, ராமாயணம் மகாபாரதம். அவர் கேட்குறார் 20வது ஸ்லோகத்தில், அப்படி தான் வருது, அந்த அறிவும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா. புராணங்கள் இத்திஹாசங்கள் நம்ம ஒதுக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி பல பேர் அது ஒதுக்குறவங்களாம் இருக்கான், அது பெருசாக கண்டுக்க மாட்டான். ஆனால் இவர் கேட்குறாருன்னா அது முக்கியம்னு அர்த்தம். அந்த 20th பிரபுஜி அந்த டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? மகா யோகிகளின் ஐஸ்வர்யங்கள் யாவை? முடிவாக அவர்களால் உணரப்படுவது என்ன? பக்குவமடைந்த யோகி எப்படி சூட்சும உடலிலிருந்து தன்னை பிரித்து கொள்கிறான்? இதிகாசம் மற்றும் பிற்சேர்க்கையான புராணங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய வேத இலக்கியங்களின் அடிப்படை அறிவு என்ன? ஸோ இந்த வார்த்தை அவர் கேட்குறாரு, இத்திஹாசங்கள் புராணங்களில் பேசிக்காக என்ன சொல்லப்படுறது தெரிஞ்சுக்கணும். எதுவுமே நம்ம ஒதுக்கக்கூடாது. இல்லை இந்த கேள்வி அவர் ஏன் கேட்குறாரு? காலையில் சாண்டிங் முன்னாடி 10 அபராதம்னு சொல்லுவாங்க. அதில் 4வது அபராதம் வந்து தமிழ் என்ன? பிளேஸ்பேமிங் வேதிக் லிட்ரேச்சர்ஸ். இந்த வேதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருமே தப்பாக பேசக்கூடாது. இவரும் கேட்குற இத்திஹாசங்கள் புராணங்கள் இது என்ன பேசிக்காக சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மற்ற புராணத்தில் நிறையா விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த பேசிக் நமக்கு தெரியணும். இது உண்மை. இந்த வேதங்கள் புராணங்கள் கடைசியில் என்ன சொல்ல வருதுன்னா, கிருஷ்ணாவுக்கு சரணாகதி பண்ணணும், கிருஷ்ண நாமாசனம், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
இதில் இன்னொன்று அந்த கேள்வியில் பாருங்கள், யோகிகள் வந்து அவங்களோட சூக்ஷ்ம உடல்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உபதேசாமிருதா அதில் ஒரு ஸ்லோகத்தில் வரும், சங்கத்யாகாத் சதோவிருத்தே சத்ய அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சங்கத்யாகாத் அப்படின்னா மோசமான சங்கங்கள் விடணும். அதுக்கு அர்த்தம் வந்து மோசமானவர்கள் சங்கம் மட்டும் கிடையாது. நமக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறது ஒன்று இருக்குது, நம்மளோட சூக்ஷ்ம உடல், ஸ்தூல உடல். இந்த சங்கத்தை விட்டாகும். சம்டைம்ஸ் நம்ம மற்றவங்களெல்லாம் விட்டுருவோம், நம்மளோட மனசு நம்ம விட மாட்டோம், சூக்ஷ்ம உடல் நம்ம விட மாட்டோம். அது அப்படியே அது கூட பிடிச்சிக்கும், அதையும் விட்டாகும். இல்லை இந்த கேள்வி அவர் கேட்க மாட்டார். அப்படி தானே வருது கேள்வி. அவர் சூக்ஷ்ம உடல் எப்படி விடுறாரு? இது ரொம்ப கஷ்டம். நமக்கு நம்ம மனசுனா ரொம்ப பிடிக்கும், விட முடியாது. அந்த மனசு வச்சு கற்பனை பண்ணும்போது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். அது எதுவுமே நடக்காது, ஆனால் நம்ம உட்காந்து கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த மனசு வச்சுட்டு. இங்கே பரீட்சித் மகாராஜ் கேட்குறார், அது எப்படி அவங்க விடுறாங்கன்னு கேட்குறாரு. அப்படின்னா நம்மளும் விடணும். ஆக்சுவலாக சூக்ஷ்ம உடல் ரொம்ப டேஞ்சரஸ். ஸ்தூல உடல் நமக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த உடலும் பிடிக்கும், சூக்ஷ்ம உடல் நமக்கு பிடிக்குது. அதையும் விட்டாகணும். அந்த சங்கத்தியாக அதை விடணும். அது விட்டால் தான் கிருஷ்ணாட்டே போக முடியும். நீங்கள் பாகவத்தில் அது வருது. ஸோ அது என்ன, மனசு விடுறது ஒன்று இருக்கா அப்படின்னா அது இல்லை, இருக்குது, பேசப்பட்டிருக்கு. இது உண்மையில் எனக்கு எல்லாமே தெரியாது. நான் சும்மா ஏதோ தியரிட்டிக்கலாக என்ன கேட்டோன்னு அதுதான் பேசுகிறேன். அதையும் விட்டாலும் இந்த உடலை விடணும். ஸோ கிருஷ்ணா நாம சொல்லலைன்னா அந்த உடலை நம்ம விட முடியாது. அடுத்த ஜென்மம் எடுத்தோம், அது நம்ம கூடவே வரும். அது நம்ம கூடவே வரும். ஸோ இங்கே பரீட்சித் மகாராஜ் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறார், அது எப்படி அவங்க விடுறாங்க? அதில் ஒன்று அந்த பொருளுரையில் பிரபுபாத் எழுதுகிறார், இந்த பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ், அது என்ன இல்லை அந்த ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மொழிபெயர்ப்பில் மகா யோகிகளின் ஐஸ்வர்யங்கள், மகா யோகிகள் ஐஸ்வர்யங்கள் பற்றி கேட்குறார். நம்ம எல்லாருக்கும் ஐஸ்வர்யம்னா ரொம்ப பிடிக்கும். யோகியோட ஐஸ்வர்யங்களும் கேட்குறார். உண்மையில் இது ஐ திங்க் 11th கேண்டோவில் அதெல்லாம் வருது. 11வது ஸ்கந்தத்தில் டீட்டெயிலாக எழுதுறான். யோகிகள்லாம் பயங்கர சக்தி இருக்கும். இப்போ நீங்கள் கும்பமேளா நடந்தது இல்லையா, ஆக்சுவலாக அது பெரிய விஷயம், சும்மாலாம் கிடையாது. அது பல கோடி பேர் போனாங்க. ஆனால் ஆக்சுவலி அது வந்து சாதுக்கள்லாம் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ். அது கான்ஃபரன்ஸ்னால் தமிழ் என்ன சொல்லுவாங்க, மீட்டிங் மாதிரி, ஒரு மீட்டிங் மாதிரி, கலந்துரையாடல். ஆக்சுவலி அது என்னென்னா பெரிய பெரிய சாதுக்கள்லாம் வந்து மீட் பண்ணுற டைம். அதுதான் நம்ம மாதிரி ஜனங்களும் ஏதோ போயிட்டு வரோம். ஆக்சுவலி அவங்க தான் மீட் பண்ணுவாங்க, அவங்கள உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டாங்க அவங்க. சம்டைம் நீங்கள் டிவியில் பார்த்துடலாம், அகோரிகள்லாம் வராங்க, அவங்களாம் சும்மா கதை. அதெல்லாம் மோஸ்ட்லி அவங்கெல்லாம் கஞ்சாலாம் அடிப்பாங்க. உண்மையான சாதுஸெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க கிருஷ்ண கதா தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது பெரிய விஷயம். அவங்களுக்கு நிறைய சக்தி இருக்கும். அவங்க சக்திகள் பற்றி பாகவத்தில் பேசப்பட்டிருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா எங்கேயோ காசியில் கங்கையில் முழுகி ஈரோடு காவேரியில் கூட எந்திரிப்பாங்க. அந்த மாதிரி சக்தியெல்லாம் இருக்கும். அங்கே முழுகி இங்கே எந்திரிப்பாங்க. பிரபுபாத் எழுதியிருக்கார் பாகவத்தில், இவ்வளோ சக்தி இருக்கும். சில பேர் எவ்வளோ சக்தி இருக்குன்னா, குடல் இருக்கு இல்லையா, வாய் வழியாக பூரா எடுத்து கழுவிட்டு உள்ளே போட்டுருவாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. அவங்களால பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியாது. உள்ளுக்குள்ள வெளியே எடுத்து க்ளீன் பண்ணி உள்ளே போடுவாங்கன்னு பாரு. அப்படியெல்லாம் சக்தி இருக்கும். அப்புறம் அவங்க பறக்க முடியும் அவங்களால. இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. மற்ற 8 விதமான சக்திகள் இருக்குது. அந்த 8 விதமான சக்தி சிவபெருமான்னு நல்லா தெரியும். அதனால் யோகீஸ்வரா, யோகேஸ்வரான கிருஷ்ணர் குறிக்கும், யோகீஸ்வரான சிவபெருமான். இந்த 8ம் நல்லா தெரியும். அவருக்கு தான் நல்லா தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச மாதிரி மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த யோகிகள் இந்த மாதிரி சக்தியெல்லாம் இருக்கும். பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுகிறார், பக்தருக்கு அதை நோக்கி போக தேவையில்லைங்கிறார். தேவையில்லை.
ஏன்னா பக்தன் அதுக்கும் மேலேங்கிறார். ஸோ அதை உதாரணங்கள்லாம் கொடுக்குறார். லைக் அம்பரீஷ் மகாராஜ் அவர் ராஜா, க்ஷத்ரியன், அவர் இந்த மாதிரி யோகி கிடையாது. ஆனால் துர்வாச முனினால் ஒன்றும் பண்ண முடியல. அவன் பயங்கர சக்தி, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா பக்தன். அதனால்தான் பக்தன்ட்ட மட்டும் யாரும் வச்சுக்கூடாதான். பக்தன்ட்ட மட்டும் அமைதியாக இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்க, பக்தி பண்ணுறாங்கன்னா மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுத்தா ஆகணும். சும்மா இல்லை, சாண்டிங் பண்ணுற சும்மா இல்லை. ஈவன் பிரபுபாத் அவர் சொல்கிறார், லீலாமிர்தா படிச்சின்னு வரும். பிரபுபாத் இருக்கும்போதே சில பக்தர்களுக்கு குழந்தையெல்லாம் இருப்பாங்க, சின்ன சின்ன குழந்தை. பிரபுபாத் சொல்ல, இந்த குழந்தையெல்லாம் சாதாரண குழந்தை கிடையாது, அவ்வளோ ஈஸியாக இந்த குழந்தையெல்லாம் இங்கே வந்து பிறக்காது. சின்னதுலேருந்தே நாமா சொல்லுது. நம்ம எத்தனை பேர் சின்னதுலேருந்து நாமா சொல்ல நீங்களே கவனிச்சுங்கப்பா. சின்னதுலேருந்து நாமா சொல்லுது அப்படின்னா அந்த ஆத்மா என்னமோ பண்ணியிருக்கு. சும்மாலாம் அப்படி அந்த சான்ஸ் கிடைக்காது. ஸோ அப்போ பக்தன் அப்படிங்கிற ஸ்பெஷல் பிளேஸ், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பிரபுபாதங்க திரௌபதி பற்றி எழுதுகிறார். துஷாசனகிற சக்தி திரௌபதி கிடையாது. ஆனால் துஷாசனால் ஜெயிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, கடைசியில் விழுந்துட்டான். ஏன்னா கிருஷ்ணா பின்னாடி இருக்கிறனால ஒரு தூய பக்தர்களுக்கு இந்த மாதிரி சக்திகள்லாம் தேவையில்லை. இது மாய மந்திரங்கள் அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு மகா மந்திரம் போதும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜஸ்ட் இந்த மகா மந்திரம் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாலே இது உண்மை. எத்தனையோ விஷயம் பேக்ரவுண்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். பேக்ரவுண்டில் எக்கச்சம் நமக்கெல்லாம் தெரியாது. பேக்ரவுண்டில் கிருஷ்ணா நிறைய பண்ணிகிட்டு இருப்பார். இது 100க்கு 100 உண்மை. இது நமக்கு சட்டுன்னு புரியாது. ஸோ ஆச்சாரியாஸ் பிரபுபா எல்லாரும் சொல்கிறாங்க, ஜஸ்ட் சிம்பிளி சாண்ட், நாமா சொல்லு. ஆதிசங்கரர் சாக்ஷாத் சிவபெருமான் அவரும் சொல்கிறார், பஜ கோவிந்தா, ஜஸ்ட் கோவிந்தான்னு சொல்லு. இந்த ஒரு காரியம் மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. எப்பவுமே சாண்டிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சாண்டிங் பண்ணாமல் வேறு ஏதாவது பண்ணால் சண்டை தான் வரும். எல்லாத்துக்கூடையும் சண்டை போடுவோம், தேவையில்லாமல் எல்லாம் திட்டிக்குவோம், மனசெல்லாம் சங்கடப்படும். ஏன்னா சாண்டிங் பண்ணல, படிக்கலை. பாகவதம் படிக்கணும், சாண்டிங் பண்ணணும். நான் சொல்கிறார், கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பரஜே, தப்பிச்சுருவேங்கிறார். ஸோ எப்பவுமே சாண்டிங் பேக்கோட சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதோ அப்பப்போ கொஞ்சம் வயிற்றுக்கு எதாவது போடணுமோ அதை போட்டுக்கிட்டு நிறைய சாண்ட் பண்ணணும், படிக்கணும். இதுதான் பண்ண, தவிர எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணால் தோஷத்துக்குள்ளே போயிடும். அவர் எப்பவுமே கீர்த்தனிய சதாஹரின்னு சொல்கிறார். சும்மா சொல்ல சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனிய சதாஹரின்னு எப்பவுமேனா எப்பவுமே. ஆமாம், இது சாத்தியமான சாத்தியம்தான், சாத்தியம்தான். சைத்தன்ய மகாபிரபு சும்மாலாம் சொல்ல மாட்டான். ஸோ எப்பவுமே சேன் பண்ணி பழகுனது, ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்கவுங்க அது பண்ணி ஆகணும். இப்போ கண்டிப்பாக பரீட்சித் மகாராஜுக்கு என்ன நடந்ததோ அது நமக்கும் நடக்கும், நோ டவுட். பரீட்சித் மகாராஜ் தன்னை தான் காப்பாற்றிக்கணும்னு நினைக்கல, உட்காந்து கிருஷ்ண கதா கேட்டார், அவ்வளோதான். நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், அவருக்கு இந்த சாபம் இருந்தாலும் சாபம் பிரகாரம் நடக்கலை. வெளி தோற்றத்தை எதை வந்து கடிக்கிறமா இருக்கும், ஆனால் அப்படி நடக்கலை. அது வந்து கடிக்கிறமா, ஆனால் அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவார். அவரோட கஷ்டப்பட்டு உடல் விடுறதால் நடக்கலை. கிருஷ்ணர் நினச்சிக்கிட்டே அப்படியே டக்குன்னு போயிட்டார். இது உண்மையிலே நடந்தது, பாகவத்திலே வருது. ஸோ இந்த சாண்டிங் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். பாகவதம் படிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணும்பொழுது இது உண்மை. அந்த கிருஷ்ணரோட ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு 100% அதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி இந்த கேள்வி. ஹரே கிருஷ்ணா. தாட்ஸ் அது. இதிகாசம் அவங்க அப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. ஐ திங்க் லாஸ்ட் வீக் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி மக்கள் எப்படி இருக்காங்கன்னு எல்லாமே தன்னை வச்சு தான் எல்லாத்தையும் அடை போடுறாங்க. எனக்கு புரியலன்னா அது பொய்.
இப்படி நிறைய பேர் பேசுவாங்க. எனக்கு புரியலையே அது பொய், என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா அது யாருக்கும் கிடையாது, என்னால் ஒன்று முடியாத யாராலையும் முடியாது. ஸோ இத்திஹாசம் உண்மை, பொய் கிடையாது. அது புரிஞ்சுக்கணுன்னா சரியான குருட்ட போய் தான் கேட்கணும். இப்போ கலியுகத்தில் பெரிய மிஸ்டேக் என்னென்னா, அந்த சரியான குருட்ட போய் கேட்கறதுங்கிறது கிடையாது. பிரபுபாத் அடிக்கடி அதை சொல்கிறார், சரியான குருட்ட போய் கேட்கணும். உதாரணத்துக்கு எனக்கு மருத்துவம் பற்றி தெரியும்னா நான் டாக்டர்கிட்ட போய் கேட்கணும். மளிகை கடைக்கார போய் கேட்டு அவர் என்ன சொல்லுவார்? அவரெல்லாம் நிறையா பொருள் விற்கிறார், அவருக்கு எப்படி தெரியும் மருத்துவ குணம்? ஏதோ 1-2 சொல்லலாம், அதனால் அவர் டாக்டர்னு சொல்ல முடியாது. இத்திஹாசங்கள் இதெல்லாம் தெரியணும்னா ஒரு குருட்ட போகணும். கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, தத்வித்தி பிரணிபாத்தேனா பரிபிரஷ்னேன சேவையா. குருட்ட போய் கேள்விகள் இருக்கு. ராமாயணம் உண்மையான உண்மை, சரியான ஆள்கிட்ட போய் கேட்கணும். அது இன்னைக்கு நடக்கிறது இல்லை. அதனால் அவங்க பொய்ன்னு கூட நினைக்கலாம். ஆமாம். ஸோ வேறு எதாவது அந்த வர்ணாசிரமம்னால சொன்னீங்களா, சத்திரியா வைசியா சொல்லுவோம், இது வந்து குணத்தின் அடிப்படையில் தான் நம்ம டிவோட்டிஸாக குணத்தின் அடிப்படையில் தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார். நம்ம பகவத்கீதை பாகவதம் படிக்கும்போது அப்படி புரிஞ்சுக்கணும். பட் இன்னும் சில வில்லேஜஸில் வந்து இந்த சூத்திரான இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு எதனால? அறியாமையெல்லாம் நடக்குது. அறியாமை யாரும் சொல்லி கொடுக்கலாம், அறியாமை தான். அதுதான் ஆன்சர். என்ன சொல்லுது? அறியாமை. சொல்லிக் கொடுக்கணும், யாரும் சொல்லிக் கொடுக்கல, தட்ஸ் அ ப்ராப்ளம். ஆமாம். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? வேறு கொஷின்ஸ்? அறியாமை தான் மூல காரணம் எல்லாத்துக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, அறியாமை தான் மூல காரணம். அறியாமை ஏன் வருதுன்னு மறுபடியும் அதுக்கு ஒரு பதில் கேள்வி கேட்டோம்னா, தப்பு பண்ணுறாங்க. ஏன் தப்பு பண்ணுறாங்கன்னு அறியாமை செயின் மாதிரி. அறியாமையில் இருக்கும்போது தப்பு பண்ணுவாங்க. இது வந்து சிவபெருமான் சொல்கிறார் பத்ம புராணத்தில். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ சிவபெருமான் சொல்கிறார், இது பக்தி ரசாமிரத் சிந்துவில் பிரபுபாத் எழுதுகிறார், அறியாமையில் இருக்கிறது தப்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க, தப்பு பண்ண மறுபடியும் அறியாமையில் மாட்டுவாங்க. அந்த செயின்லேருந்து வெளியே வர்றது ஹரே கிருஷ்ணா சொன்னால் தான் வெளியே வருவாங்க, இன்னும் வர முடியாது. ஸோ ஹரிநாமா சொல்லத்தான் அறிவும் கிடைக்கும், பகவான் அனுகிரகத்தில் அது கிடைக்கும். ஆமாம். அதனால தான் நம்ம கிளாஸ் முன்னாடி கூட சொல்லும்போது ஓம் அக்ஞான திமிராந்தாஸ், அக்ஞானா எனக்கு அறிவில்லை, அது புரிஞ்சுக்கணும். ஆனால் ஜென்ரலாக சும்மா சொல்லுவோம், நம்ம அறிவாளி நம்ம நினச்சிக்குவோம். அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். நமக்கு அறிவு கம்மி. அறிவு இருந்தால், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அறிவு நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்குவோம், சரணாதி பண்ணிவிடுவோம். கிருஷ்ணர் சொல்கிறார், ஞானவான் மாம் பிரபத்தியத்தேங்கிறார். அறிவால் எங்களை சரணாதி பண்ணுவான்னு கிருஷ்ணர் சொல்கிறார். நான் சரணாதி பண்ணலேன்னு எனக்கு அறிவு இல்லை அப்படின்னு ஒன்றும் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. வெளியில் போய் அப்படியே நான் பீத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. கிருஷ்ணாவுக்கு சரணாதி பண்ணால் தான் அறிவாளி, இன்னும் அறிவாளி கிடையாது. இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார் அப்படி. ஸோ அறியாமை தான் மெயின், எல்லாத்துக்கும் காரணம் தான். பிரச்சனைக்கு காரணம் அறியாமை தான். ஸோ வேறு ஜென்ரல் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கா? வேறு கேள்விகள்? ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜெய். முக்கியமான அறிவிப்பு இருக்கு. வர சனிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு ஸ்ரீல பிரபுபாதரோட ஷீடர் காலகாந்த தாஸ் பிரபுஜி, அமெரிக்கன் அவர் இங்கே ஒரு கிளாஸ் எடுக்க போகிறார். சனிக்கிழமை சாயங்காலம், வர சனிக்கிழமை 7 மணிக்கு. யாரும் மிஸ் பண்ண வேணாம். அவர் பிரபுபாத் கூடவே இருந்தவர். அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாகவதம் கிளாஸ் அவர் தான் எடுக்க போகிறார். 2 கிளாஸ் அவர் தான் எடுக்கிறார். ஸோ
மிஸ் பண்ண வேணாம். யாரும் தயவுசெய்து ஏதோ அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு ஏதோ மிஸ் பண்ண வேணாம். தயவுசெய்து வாங்க. ஏன்னா அந்த மாதிரி நபரில் சீக்கிரம் பார்க்க முடியாது நம்மளாலாம். சில பிரபுபாத் கூட இருந்தவர். பிரபுபாத் பியூர் டிவோட்டி ஆச்சாரியா. ஸோ அவரோட நேரடி ஷீடை அவர் தான் கிளாஸ் எடுக்க போகிறார். தயவுசெய்து உங்கள் எல்லோரும் கூட்டிகிட்டு வாங்க. வர சனிக்கிழமை சாயங்காலம் 7, வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாகவதம் கிளாஸ் அவர் தான் கொடுக்குறார். மற்ற அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா லைக் இந்த வர சம்மர் லைக் ஏப்ரல் மந்த் வந்து